पुंडलिकावरदे हरी विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की जय। माऊली ज्ञानेश्वर महाराज की जय। जगद्गुरु तुकाराम महाराज की जय। सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि 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 राम कृष्ण हरि 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 जय जय राम कृष्ण हरि
उभे विटेवारी सुंदर ते ज्ञान उभे विटेवारी सुंदर ते ज्ञान उभे विटेवारी सुंदर
संगाती विठ्ठल सोयरा सज्जन 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 संगाती विठ्ठल या किती विठ्ठल या किती वैसवाते विठ्ठल रे अंग व्यापीत काया विठ्ठल रे अंग व्यापीत काया विठ्ठल रे अंग व्यापीत काया विठ्ठल या चित्ती विठ्ठल या चित्ती कैसलासी विठ्ठल या चित्ती कैसलासी विठ्ठल अंग वापिनी देखाया विठ्ठल अंग व्यापिनी देखाया विठ्ठल अंग व्यापिनी देखाया विठ्ठल गे छाया विठ्ठल गे छाया माझी माते विठ्ठल रे अंग व्यापीत काया विठ्ठल रे अंग व्यापीत काया विठ्ठल रे अंग व्यापीत काया विठ्ठल हे छाया विठ्ठल हे छाया माझे माझा विठ्ठल हे छाया माझे
वेगी करी ज्ञान वेदो माते विठ्ठलाय अंग व्यापिनी ते काया विठ्ठलाय अंग व्यापिनी ते काया विठ्ठलाय अंग व्यापिनी ते काया सकला इंद्रिया मन हे प्रधान तेहि करी ध्यान विठोबासे विठ्ठलाय अंग व्यापिनी ते काया विठ्ठलाय अंग व्यापिनी ते काया विठ्ठलाय अंग व्यापिनी ते काया तुका म्हणिया तुका म्हणिया तुका म्हणिया तुका म्हणिया
तुकाराम 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 तुकाराम. ಜಗದ್ಗುರು ತುಕಾರಾಮ್ ಮಹಾರಾಜರ ಕೀರ್ತನ ಅನುಭವಿಸೋದು. ஆச்சரியமா உள்ள கீர்த்தன்கள்ல ஒண்ணு. ரொம்ப எளிமையான போலா சந்தர், பக்தியில போலா இல்ல, சுபாவத்துல போலா. போலான்னா என்ன அர்த்தம்னா, எதிராளியை பத்தி கவலைப்படாத ஒரு வாழ்க்கை முறை. சூதுவாதே கிடையாது, எந்த அபிப்பிராயமும் கிடையாது. அவர் நல்லதை நினைத்து சொல்கிறாரா, மனதில் வேற ஏதோ வைத்துக் கொண்டு சொல்கிறாரான்னு யோஜனை செய்ய மாட்டார். வருபவர்கள் எல்லாருமே விட்டலனுடைய அங்கமாகத்தான் பார்ப்பார். அவளுக்கு தான் போலான்னு. எல்லாவற்றையும் இங்கு ஒன்று சொன்னால் 9 புரியும். 9 சொல்வதற்கு முன்னாடி 9 முறை யோசிப்பவர்கள் போலாவோட சேர்த்து இல்லை. துகாராம் மகாராஜ் இந்த கீர்த்தனத்துல யாருக்கும் எந்த அட்வைஸும் கொடுக்கல. மெசேஜ் இருக்கு, இன்டகிரேட்டட் மெசேஜ் சொல்லுங்க. அதாவது தனக்குத்தானே சொல்லிக்கிறார், தன் ஆழ்மனத்துக்கு சொல்லிக்கிறார், தன்னுடைய பக்திக்கு ஒரு நங்கூரம் பாய்ச்சார். நங்கூரம்னா தெரியும் இல்லையா, பெரிய கப்பல்களை நிறுத்துறதுக்கு. சின்ன கப்பலை வெறும் கல்ல போட்டா போதும். ஆங்கர் பண்றதுன்னு ஒரு ஷிப், பெரிய ஷிப் எல்லாம் இருக்கு. இந்த ஜீவனம் ஒரு பெரிய கப்பல் தான். அந்த கப்பலை ஒரு ஆங்கர் பண்றார். எப்படின்னா, தன்னுடைய வெளிப்படுத்துறால விட்டலன் கிட்ட பரஸ்பரம் தனக்காகவே இருக்கிறான் விட்டலன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. பக்தியில ஒரு கோணம் பார்க்கணும். நம்ம எல்லாரும் புரியும். அபிராமி பட்டர் இருந்தார். ஒரு உதாரணத்திற்கு பக்தியில ஒரு கோணத்தை காட்டினார். ஒரு விதேகி நிலை, அமாவாசையா பௌர்ணமியான்னு தெரியாத ஒரு விதேகி நிலை. அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்னார். பௌர்ணமின்னு அம்பாள் காண்பிச்சு கொடுத்தாள். ஆனால் அன்னைக்கு அமாவாசை தான். பௌர்ணமிக்காக என்ன செய்யணுமோ அதை அம்பாள் செஞ்சு கொடுத்தாலும் அன்னைக்கு பௌர்ணமியாக ஆயிடுது. ஆனால் அது அமாவாசை. வாருண நிலையில சொன்னாலும் பக்தி பரவசத்துல தன்னுடைய ஆழ்மனத்திற்குள்ள இருக்கிற பக்திக்கு கொடுக்கிற ஒரு ஃபீடு. போதனைன்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. ஆகார், ஆகார், ஆழ்மனத்துக்கு ஒரு ஆகார், அதை கொடுக்கிறார். துகாராம் மகாராஜ் அப்படி கொடுக்கிறார். விட்டல சோயரா சஜ்ஜன சங்காதி, விட்டல சோயரா சஜ்ஜன சங்காதி, விட்டலயா சித்த பைசலாசி, விட்டலயா சித்தி பைசலாசி. விட்டலன் சித்தத்துல வந்து உட்கார்ந்துட்டான்னா, சித்தத்துக்கு 2 பொருள் உண்டு. 2 விதமாக இயங்கும் சித்தம். நம்மளுடைய ஒரு இச்சா செயலோடும் செய்யும். நம்மளுடைய கட்டளைக்கு ஏற்ப இயல்புகளை வைத்தும் இயங்கும். நம்மை பற்றி கவலைப்படாமல் ஆழ்மனம் ஒரு தீர்க்க ஆழமுள்ள ஒரு பக்தியை நோக்கி பண்ற பயணத்திலும் அந்த வெளிப்படுத்தலும். இங்கு துகாராம் மகாராஜ் தன்னுடைய சராசரியான புத்தியிலிருந்து வெளிப்படுத்துற அபங்கம் இல்லை, ஆழ்மனத்தில் இருந்து பிரேம பக்தியை வெளிப்படுத்த ஒரு நிலை. 2 சொல்றார். சஜ்ஜனங்களுடைய சங்காத்தம் உனக்கு இருந்தா, சஜ்ஜனங்கள்னா யார்? உயர்ந்த நிலையில் சொல்லணும்னா பிரகலாத, அங்கத, உத்தவ, நாமதேவ, துகாராமன். இந்த பாரத தேசம் பூரா வியாபித்துக் கொள்ள
संत पुरुष, संत लोक, संत பார. நம்ம அந்த அக்ஷரம் தான் அவங்க. அது ரொம்ப அழகான அக்ஷரம், சந்த பார. பண்டரி மட்டும் இல்ல, சந்த பார பாரத். நிறைய சந்தர்கள். எல்லாருடைய எண்ணமும் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி. சொல்லுகின்ற தகவல்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அலசிய ஆராய்ச்சி பார்த்த உடனே ஒரு நாளைக்கு பிறகோ, ஒரு வாரத்திற்கு பிறகோ, ஒரு மாதத்திற்கு பிறகோ, ஒரு வருடத்திற்கு பிறகோ எல்லாம் ஒன்றேதான், கோணங்கள் வேறு வேறு. அப்படி சொல்ற சந்தர்கள். அப்பேற்பட்ட சந்தர்கள் சஜ்ஜனங்கள்னு பேரும். நல்லதுக்காக வரா, நல்லதை நமக்கு கொடுக்கிறா, நல்ல சித்த தெளிவு நமக்கு கொடுத்துட்டு நம்மிடமிருந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காம வந்த வழியே போயிடும். அவர்கள் கிடைக்கவே மாட்டான். காசு பணம் கொடுத்தா இந்த லோகத்துல எல்லாம் கிடைக்கும், அவர்கள் கிடைக்கவே மாட்டான். விட்டால 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 விட்டால. துகாராம் மகாராஜ் சொல்றார், விட்டல சோயரா, விட்டலன் நண்பன் ஆயிடுவான். எப்பொழுது அப்படின்னா சஜ்ஜனங்களுடைய சங்கதி இருந்தா, அவர்களுடைய சேர்க்கை இருந்தா விட்டலன் நண்பன் ஆயிடும். சோயரான நண்பன். ஃபீமேல் ஜெண்டரும் உண்டு, சோயரி. விட்டலனுக்கு சோயரா சோயரி வித்தியாசமே கிடையாது, எல்லாரும் சோயரா. ஆண் பால் பெண் பால் வித்தியாசம் அவனுக்கு கிடையாது. அவன் தன்னுடைய மோன நிலைக்கு போகிறான். ஒரு ஜீவன் இந்த ஜனன காலத்தில் இந்த பூமியில், புண்ணிய பூமியில் அவதரிக்கும் பொழுது ஆண் பெண் என்ற வேறுபாட்டோடு வருவதில்லை. பின்னர் தீர்மானிக்கப்படுகிறது அவரவர்களுடைய விதிப்படி. சோயரா சோயரி ரெண்டு பேரும் உண்டு. ரெண்டு பேருக்கும் இங்கு அடக்கம் உண்டு. ரெண்டு பேரையும் அடக்கி சொல்கிறார். அந்த சோயரா சொல்றார், சோயராவாகவும் சோயரியாகவும் அந்த சந்தர்களை சேர்த்து சொல்றார். விட்டல சோயரா சஜ்ஜன சங்காதி. அப்படி சஜ்ஜனங்கள் சங்கத்தை கிடைச்சது. அவர்களுடைய சங்காத்தம் நமக்கு கிடைச்சுட்டே இருக்கு. யார் சஜ்ஜனங்கள்னா சந்தர்களுடைய வழி வந்தவர்கள், சந்தர்கள் என்ன சொன்னார்கள்னு நமக்கு மேடையேறி சொல்கிறவர்கள், நமக்காக பிரயத்தனப்பட்டு அவருடைய ஆழத்தை எடுத்து சொல்கிற சாதுக்கள், அவை சிரவணம் பண்ணினால் நல்லது என்று செவி வழியாக பிறருக்கு போய் சேருமாறு நடந்து கொள்கிறவர்கள் எல்லாரும் சஜ்ஜனங்கள். இந்த சஜ்ஜனங்கள் எல்லாரும் உனக்கு சங்காத்தியாக ஆனால் தன்னை சொல்றார். ஆனால் வெளிப்படையாக இன்டைரக்ட்னு சொல்லுவா. இன்டைரக்டாக மெசேஜ் வருது, மெசேஜ் டைரக்டா வரலை, தொலைநோக்காக வருது. அந்த சஜ்ஜனங்களுடைய சங்கதி இருந்தால், அவர்களுடைய சங்காத்தம் கிடைச்சா, விட்டலன் நீ கேட்காட்டாலும் விரும்பி நண்பனாக தன்னை சேர்த்து விடுவான். விட்டால 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 விட்டால. இவர் துகாராம் மகாராஜ் சொல்றதுல இந்த ஆழத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். விட்டல சோயரா சஜ்ஜன சங்காதி விட்டலையா சித்தி பைசலாசே. ஆனால் உண்மையாக வாஸ்தவமாக தனக்கு சொல்லிக்கிறார். தனக்கு சொல்லிக்கிறதெல்லாம் தான் பங்கம் இல்லாமல் அபங்கமாக பிரகடனம் ஆயிட்டே இருந்தது அவருடைய வாழ்நாள். அப்பேற்பட்ட ஒரு அபார சந்தர். அதனால எல்லாரும் போவா. வெகுளின்னு இல்ல, அது கிடைக்காது. அது சொல்லுவா வைரம் வைடூரியம் நாம ஹீரே மோத்தின்னு. அவருடைய கீர்த்தனங்கள் எல்லாமே நாம ஹீரே மோத்தி. நாமம்னா நாமம் மட்டும் இல்ல, நாமத்தை பிரபாவத்தை சார்ந்தவர் தான் கீர்த்தன். ஏதோ அடையாளங்களை வெளிப்படுத்துறார். இறைவனுக்கும் சந்தர்களுக்கும் சஜ்ஜனங்களுக்கும் உள்ள அடையாளங்களை, உறவுகளை வெளிப்படுத்துறார். அதுதான் கீர்த்தன். அவர் என்ன சொல்றார்கள் தான் நமக்கு முக்கியம். நமக்கு என்ன கருத்துங்கிறது முக்கியம் இல்லை. சொன்னால் தப்பா நினைக்க மாட்டார், தானே சொல்ல போறோம் ஒரு அபங்கத்தில்.
விட்டலன் ஒரு நாளும் கீர்த்தன் பண்றவள தவறா சொன்னாலும் திருத்திடுவான் தவறைங்கிறது. விட்டலகே அங்க வியாபிலித்தே காயா. விட்டலனே என்னுடைய அங்கத்தில் இருக்கான். அங்கத்தில் வந்த பிறகு இந்த அங்கத்துக்கு என்ன வேறுபாடு? இந்திரியங்களோட சேர்ந்து இருக்கு, ஒரு விஞ்ஞான ரூபமான பாகங்களை கொண்டிருக்கு. ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு ஒரு பெயர், அந்த பெயர்களுக்கு ஏற்ப நிலைகள், நிலைகளுக்கேற்ப செயல்கள், செயல்களை ஒட்டி இந்த அங்கம் இயங்குகிறது. அந்த இயக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதை சொல்றார் அவர். விட்டலகே அங்க அவை எல்லாம் சேர்ந்து வியாபிலித்தே காயா. இந்த காயம்ல இந்த சரீரம் பூரா அணுக்களாகவும் இரத்த நாளங்களாகவும் நரம்புகளாகவும் ஓடி செயல்பாடுகளை ஏற்படுத்தி விந்தையான இந்த மூளைங்கிற ஒரு படைப்புக்கு போய் திரும்பியும் ஒரு சுழற்சியை கொண்டு வந்து அபார மகிமையும் நம்மளால் நினைத்தே பார்க்க முடியாத சங்கதிகளை நமக்கு கொண்டு வர்ற சங்காத்தம் தான் விட்டல சோயரா சஜ்ஜன சங்காதி. விட்டலகே அங்க வியாபிலித்தே காயா. என் தன்னை சொல்லிக்கிறார், என்னுடைய அங்கம் பூரா விட்டலன் வியாபிச்சிருக்காருன்னு நான் உணர்கிறேன் துக்காராம் மகாராஜ். யார் சொல்ல முடியும்? இப்படி சொல்லறவரை சொன்னாலே போதும், பக்தியே வேண்டாம். ஏன்னா அந்த பக்தியை யார் புரிஞ்சுக்கொள்ளணும்? சாட்சாத் விட்டலன், அந்த பிரம்ம மூர்த்தி புரிந்து கொள்வார். துக்காராம் மகாராஜ் சொல்றார், விட்டலகே அங்க வியாபிலித்தே காயா விட்டலகே சாயா. ஒரு புறம் கவித்துவம், ஒரு புறம் ஆழம், ஒரு புறம் அந்தரங்க வெளிப்படுத்தல்கள். நான் விட்டலன் எனக்கு அங்கமாக மாறிவிட்டான். நான் விட்டலன், நானே விட்டலன்கிறார். நான் விட்டலன்னு எங்கேயும் சொல்லல. அப்படி சொன்னா நானே இந்த சரீரம் விட்டலனோடது. பிரம்மம் தானே படைக்கிறது. தாயார் ஒரு வடிவம் தான். பிள்ளையார் சுழி போட்டு ததாஸ்துன்னு சொல்றது அந்த பிரம்மம் தானே. அந்த அந்த அங்கம், அதிலிருந்து அந்த சரீரம் பூரா காயம் பண்ணி அது நடையாக போகும் பொழுது எப்படி ஞானேஸ்வர் நித்திய நேம நாமி பிராணி துர்லபன்னு சொல்ற மாதிரி வாயில நாமங்களை சொல்லிக் கொண்டு நடக்கின்றது. என்னன்னாக்க இது பிராணிகளால் முடியாது. அவைகளும் நடக்கிறது, அவைகளும் எல்லா இச்சைகளும் இருக்கு. அவைகளுக்கும் உணவு தேடும் வழக்கம் உண்டு. அவர்களுக்கும் தன்னுடைய அந்த இனங்களை விருத்தி செய்யக்கூட தன்மை உண்டு. ரொம்ப அழகாகவே செய்யும். அவர்களுக்கு மருத்துவர்கள் வேண்டாம், மருத்துவ மனைகள் வேண்டாம், ஒரு மெட்டர்னிட்டி நர்ஸ் வேண்டாம், ஒரு இடம் வேண்டாம். மழையோ வெயிலோ காலம் பார்த்து கால நிலைகள் தெரிந்து சூட்சுமத்தை உணர்ந்து அந்த இறைவனின் மேல் பாரத்தை போட்டு அதை நாம் செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாத நடக்கிறது தான் தோ பிராணி. அதற்கு துர்லபம் நித்திய நேம நாமி. அந்த நாமத்தோட நடைபடுகிறார். விட்டலத்தை காயா விட்டலகே அங்க விட்டலகே சாயானா விட்டலன் நடந்து போறான். அவனுடைய நிழல் கூட நடந்து வந்துட்டு இருக்கு. சாயான நிழல். துக்காராம் மகாராஜனுடைய நிழல் பின்னாடி போனாலே போதும். அப்படி சொல்றார். பைசலா விட்டல ஜீவாச்சியா மாதா. இந்த ஜீவனுக்கு மஸ்தகம்னு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே புரியாத வார்த்தைகள் மாதிரி போயிடக்கூடாது கீர்த்தன்ல. கீர்த்தனுக்கே தெளிவு கொடுக்கறதுக்காக தான் கீர்த்தன். கீர்த்தனுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் இப்படி படிப்படியா முன்னேறவர் தான் கீர்த்தன்கர். அவர் என்ன சொல்லணும்னா தெளிவை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கார். எப்படி தெளிவை கொடுக்கணும்? துக்காராம் மகாராஜோடைய திருவடியை துக்காராம் 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 நாம கேதா காபேயம நாம கேதா காபேயம நாம கேதா காபேயம நாம கேதா காபேயம.
बैसला विठ्ठल जीवाचिया माता. எஞ்சான் உடம்புக்கு மனகே பிரதானம் சொல்வார். மனசு எப்போ பிரதானமா ஆகி நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தும் அப்படின்னாக்க விட்டலகே அங்க வியாபிலித்தே காயா விட்டலகே சாயா. இந்த மூன்றாகவும் மாறும் பொழுது அந்த மனத்திற்கு அங்கிருந்து வருவைகள் எல்லாமே சத் சித் ஆனந்த். விட்டலகே அங்க வியாபிலித்தே காயா விட்டலகே சாயா. என்னுடையவனே மாஜி மாஜா. கவித்துவம் இருக்கு இல்லையா, எவ்வளவு அழகா சொல்றார். என்னுடைய அங்கம் அவன். அங்கம்னு சொல்லிட்டு அந்த அங்கத்துக்குள்ள எத்தனை சமாச்சாரங்கள் இருக்கு. கீர்த்தன் சொல்லிடலாம், அதை பற்றி சொல்லவே முடியாது. காரணம், அது இறைவனுடைய கீர்த்தன். இறைவனுடைய கீர்த்தனை வர்ணிக்க முடியாது. அதற்கு பல காலம் பரிசிரமப்படணும். அப்படித்தான் ஒரு பரஸ்பர வாழ்க்கை இந்த ஜென்ம நம்முடைய பூ உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒவ்வொருவரும் நமக்கு காம்ப்ளிமெண்டரி முக்கியம். ஒரு எழுத படிக்க தெரிந்து, ஒரு உணவு உண்ண தெரிந்து, உணவு ஆகாரங்களை தயார் பண்ண தெரிந்து, ஆசானிடமிருந்து பாடங்களை கல்விகளை தெரிந்து, மனோ தர்மங்களை தெரிந்து, தர்மங்களை விவரித்து, மேற்கொண்டு விஸ்தாரணம் செய்து, எப்படி நிலைகளை அறிய வேண்டும் என்று புரிந்து பரிசிரமப்பட்டு அடைய வேண்டிய சாதாரண நிலை அனாயாசமாக மிருகங்களுக்கு வருகிறது. மிகுந்த பிரயத்தனத்தோடு தான் மனிதனுக்கு வருகிறது. ஆனால் வந்த பிறகு அந்த விட்டலன் சித்தத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டா, பைசலா விட்டலன் ஜீவாச்சியா மாதா, பைசலா விட்டலன் ஜீவாச்சியா மாதா, நவதி பைசலா விட்டல ஜீவாச்சியா மாதா. இந்த அங்கம் விட்டலனாக முதல்ல மாறுவதற்கு பிரயாசைப்படணும். இது ஒரு கீர்த்தன்களுடைய வெளிப்படுத்தல். ஆனால் ஒரு சாமானிய நரன் நாம் பிரார்த்தனை செய்வதெல்லாம், எனக்கு ஜனனம் ஒரு நல்ல குடும்பத்தில் வேண்டும். எந்த தர்மம் முக்கியம் இல்லை. அந்த நல்ல குடும்பத்தில் நல்ல தாய் தகப்பனுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும். பின்னர் நல்ல ஆசானை அடைய வேண்டும். பின்னர் நல்ல நிலைகளை சஜ்ஜனங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பின்னர் இன்னலோ இன்பமோ துன்பமோ வாழ்க்கையை விதிமுறைகள் சொன்னபடி மாறாமல் வாழ்ந்து கொண்டு போக வேண்டும். இந்த மனநிலை வந்தவுடனே அவனுடைய மஸ்தகத்தில் விட்டலன் உட்கார்ந்து, பைசலா விட்டல ஜீவாச்சியா மாதா. பக்தி அப்புறம் விட்டலன் உட்கார்ந்த உடனே பக்தி வர ஆரம்பிக்கும். விட்டலன் உட்கார்ந்து ஆவன்னா நான் எழுதின உடனே பக்தி வந்துட்டே இருக்கும். பிரவாகமாக வந்துட்டு இருக்கும். வந்துட்டான்னா எப்படி
ஒரு இடத்தில் ஊசி பொழுதும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு நிரூபணத்தை சொல்கிறேன். இதை சாக்கா வச்சு மருத்துவத்தில் இருக்கிற ஒரு அதிசயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். லாசிக்ஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. பல விதமான பெயர்களுக்கும் பல கம்பெனிகள் தயார் பண்றாங்க. சிறுநீர் கழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதற்கு ஏதுவாக உடல்நிலையில கோளாறு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த இன்டென்சிவ் காரோனரி கேர் யூனிட்ல இருந்தாலும் சரி, இக்கட்டான நிலையில் இருந்தாலும் சரி, அந்த மருந்தை அந்த ஊசியில் சிரஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதை அப்படி இழுத்துட்டு எந்த ஒரு நபர் இந்த அவஸ்தையில் இருக்கிறாரோ அவருடைய அந்த காயம் இருக்க சரீரம் அது செலுத்தணும் இல்லையா, செலுத்தவே வேண்டாமாம். அது போய் ஊசி தொட்டு அதனுடைய மனை போய் அந்த சதையை தாண்டி அந்த இரத்த நாளத்துக்கு போன உடனே சிறுநீர் கழிப்பார்கள். இந்த விந்தை விஞ்ஞானமான இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர இறைவனுடைய செயல்பாடு இங்கு விளக்கறதுக்காக அந்த உதாரணம். விட்டலகே அங்க வியாபிலித்தே காயா விட்டலகே சாயா மாஜி மாஜ. இந்த உணர்வு புரிஞ்சுக்கணும். ஒரு விஞ்ஞான விஷயங்களை சொல்லும் பொழுது கூட இதை யாரிடமும் தம்பட்டம் அடிக்க வேண்டாம். ஆஹா இப்படி ஒரு நிரூபணம் இருக்கா, இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்கான்னு என்னைக்கா சொல்லுவா, எனக்கு தெரியும்னு சொல்லுவோம். அவர்கிட்ட இதை பகிர்ந்துக்கணும்னு அவசியம். நம்மளுடைய அந்த சுவாச பிரதிசுவாச பக்தி நம்மளோடது. அப்படி இருக்கும் அந்த உணர்வு வந்தவுடனேயே பைசலா விட்டல ஜீவாச்சியாமா. நீ கோவிலுக்கு போனா போலாம், போகாட்டா வேண்டாம். பூஜை உள்ளுக்கு போனால் போகலாம், போகாட்டா. நீ நடக்கிற இடமெல்லாம் பண்டரி கஷேத்திரம், உன்னை பார்க்கிறவர்களெல்லாம் விட்டலனை பார்த்த ஒரு தரிசனம் கிடைக்கும். அதை சொல்றார். அதனால சொல்றார் விட்டலகே அங்க வியாபிலித்தேக்காக விட்டலகே சாயா மாஜே மாஜ. நான் விட்டலனாகவே ஆயிட்டேன் அப்படிங்கிறார். வேற என்ன அர்த்தம்? நான் போயிட்டு இருக்கேன் துகாராம் துகாமணி ஆகோ விட்டலாசி ஆத்தான்னு சொல்றாரு. முடிக்கும் போது முத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா. தியாகையர் சொன்னார், முத்துசுவாமி தீட்சிதர் சொன்னார், இன்னார் சொன்னார், பாபநாசம் சிவன் சொன்னார்னு தவாவும் முத்திரை போட்டு படணும். முத்திரைனாக்க பணியோடு போட்டுக்கிறார். அந்த முத்திரையை சொல்ற துகாமணி ஆகோ விட்டலாசி ஆத்தான். அந்த வியாபிலித்தே காயா வியாபிலித்தே அங்க நான் வியாபகம் உள்ள வியாபகரணம் ஆயிட்டு ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. அதற்கப்புறம் எந்த இடம் இருக்கு கெட்டதை பற்றியும் அனாவசியங்களை பற்றியும் யோசிக்குமா இருக்கும். ஏன்னால் அவரே சொல்லியிருக்கார், துக்காராமே சொல்லிருக்கார், அரே ஆத்தா கொட்டதாரே மன துஜ சரணம் தேக்கிலியா, பண்ண வேண்டாமா? அரே மனசே கட்டளை கொண்டு ஆத்தா கொட்டதாரே, எங்க போற, எங்க அலையிற சொல்லுவோம் இல்லையா. மனசை நம்பாத ஒரு குரங்குன்னு. எப்ப அது குரங்குன்னா சஜ்ஜனங்களுடைய சங்காதி இல்லைன்னா அது குரங்கு. சஜ்ஜனங்களுடைய சங்காதம் எப்படி? ஒரு சஜ்ஜனங்கள் நம்மளோடயே இருக்கிறதுக்கு நமக்கு பெரிய பிராப்தம். அவர்கள் சொன்னதை ஏதோ வாரம் வார துச்சலாஜன்னு சொல்றோம் இல்லையா. ஒரு வாரமும் சொல்லி கேட்கிறோம் இல்லையா. போரும் இந்த ஜென்மாவுக்கு. இந்த ஜென்மா ஆல்ரெடி பூரணத்துவம் ஆயாச்சு. இனிமே எல்லாமே போனஸ். ஒவ்வொரு அடுத்த வினாடியும் போனஸ். அனுபவிக்கிறது பூரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. அப்படி சொல்ற துக்காராம் நான் சொல்றேன். அதனால சொல்ற பைசலா விட்டல ஜீவாச்சியாமங்க. அதனால அப்படி நிலைக்கு தள்ளினோட நாமளே யோசிச்சு பார்க்கலாம். நாம் அதே அந்நியத்தா வேற ஒன்று ஆன துஜே ஒன்ன தவிர வேற ஒன்று வரவே இல்லப்பா. அவருக்கு வரலைங்கிறது ஒரு பெரிய சத்தியம். அவருக்கு ஒண்ணு எதை சொன்னாலும் இதான் வரும். அவருடைய தர்ம பத்னிக்கு கூட ஏதாவது கோபம் வந்தா என்னவோ விஷயம் என்னெல்லாமோ சொல்லுவா. அந்த வெட்டலம் தான் அவன் பண்ற பாடுதான் இது அப்படின்னு தொடப கட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கா. நிந்தாஸ்துதியாக பார்ப்பாங்க. சாமானியம் தர்ம பத்னி உயர்ந்த நிலைக்கு இருந்தார். அவருடைய சரித்திரத்துல அவளுடைய காலில் விஷம் முள்ளு குத்தி தவிக்கிறான். தவிக்கும் பொழுது ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து வெட்டலன் வந்து அந்த முள்ளு எடுத்து விடலாம். விஷம் முள்ளு அந்த அவர் இருக்கிற கிராமங்கள்ல அதெல்லாம் இருக்கும், இப்பவும் உண்டு. சில சமயம் என்னடும் அவசியம்னா மருத்துவர்கிட்ட போய் தான் சரி பண்ணிக்கிற மாதிரி இடம். அவ்வளவு செப்டிக்லாம் கூட ஆற அளவுக்கு விஷம் முட்கள்லாம் இருக்கு. கருவேல முள்ளு அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நம்மளோட லோக்கல் முள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளே எடுத்து போட்டு காலை போட்டு தேய்ச்சி நடத்தணும்.
அப்படி இருக்கிறத போய் எடுத்து வைக்கிறார். காரணம், தன்னுடைய தன்னுடைய பர்த்தா ஆகாரம் இல்லாமல் இறைவனை பத்தி பண்டார வாடைங்கிற ஒரு மலையில பக்கத்துல வீட்டு பக்கத்துல நான் ஏறி போனோம் இல்லையா, இப்படி நிச்சிந்தனையா இப்படி பண்ணிட்டு இருக்காரே, விட்டலகே காய விட்டலகே அங்க வியாபிலித்தே காயா, விட்டலகே சாயான்னு உட்கார்ந்து இருக்காரேன்னு இவளுக்கு அடிக்கிறது. ஏன்னா கை பிடிச்சு ஏத்துட்டாள்யா. விட்டலன் யாருக்காக எடுத்துட்டு போறான், அது முக்கியமா பார்க்கணும். துகாராம் மகாராஜுக்காக எடுத்துட்டு போறார். அவரை கைப்பிடித்த ஒரு காரணத்துக்காக நான் உன் காலை பிடிப்பேன். காலை பிடிச்சு முள்ள எடுத்து விடுறான். முக்கியம் இந்த கதை இல்ல, முள்ளு இல்ல, விட்டல் இல்ல, துகாராம் மகாராஜனுடைய தர்ம பத்னி இல்ல. அந்த பிரம்மம் காலை போய் தொட்ட உடனே அந்த கால்ல பட்ட தடயம் கூட இல்லை, வலி தெரியல, தடயம் கூட தெரியல. நீ யாருன்னு கேட்கிறான். என் பேரு விட்டு அப்படின்ட்டு போயிடும். பின்னாடி தெரிய ஆவலின்னு பேரு. இந்த சாக்கா வச்சு சொல்லணும், அவளுடைய பேரை சொல்றது கூட கொடுக்கணும். ஏன்னா பல விஷயங்களை தேர்ந்தெடுத்துதான் இந்த உலகம் இயங்கிருக்கு. அவளை அவனுக்கு போட்டு வைத்துட்டான். துகாராம் மகாராஜுக்கு ஆவளி எப்படியோ தெரியாது, பாண்டுரங்கனை உரிமையோட கூப்பிடுவோம். அவன் தானே தான் சொல்லுவார். அவர்னு சொன்னதே கிடையாது அவருடைய ஜென்மம். அவன் தான். விட்டலன் சிரிச்சுட்டே பாவா வீட்டிலேயே பிரதிஷ்டை பண்ணிருப்போம். விட்டலனும் ரகுமாய் ருக்மணி பிராட்டியா. அம்பாளுக்கு தெரியும் வெறும் பிரேமம் மட்டும்தான் அவளை ஆட்கொண்டிருக்கு. பிரேமத்தை தாண்டி அவள் ஒரே ஒரு காத தூரம் இல்ல, ஒரு அடி கூட போகலன்னு அவளுக்கு தெரியும். அதனால இந்த லீலைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. இதற்கு காரணம் துகாராம் மகாராஜ் சொல்றார், சகலா இந்திரியா மனகே பிரதானங்கிறார். அவளை மனம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கு. தன்னை சாமானியவள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் தர்மபத்னி ஆவளி. துகாராம் மகாராஜ் ஆரம்பத்திலிருந்தே தான் சாமானியனோ சந்தோ அதை பத்தி கவலைப்படவில்லை. ஏன்னா அவருக்கு தன் நினைவே இல்லை. விட்டல அவர் சோயராவ ஆயிட்டார். அதனால அவரோட சேர்றவாளா சஜ்ஜன சங்காத்தி ஆயிட்டார். அவர் விட்டலன் அவருடைய மஸ்தகத்துல போய் பைசலா விட்டல ஜீவாச்சியா மாதாவா ஆன காரணத்தினால மட்டுமில்லை, ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தவர் பிரகலாத அங்கத உத்தவ நாமதேவ துகாராம்னு போய் பைசலா விட்டல அதை உணர்றார். உணர்ந்து சந்தோஷப்படுத்து புலகாங்கிதமாய் அந்த அக்ஷரங்களை பிரயோகிக்கிறார். பைசலா விட்டல ஜீவன் அப்படி ஆனா கூட சொல்ற சகலா இந்திரியா, நிறைய இந்திரியங்கள் இருக்கு. இயக்கங்களை கொடுக்கக்கூடிய வைப்பு இந்திரியங்கள் இருக்கு. ரொம்ப முக்கியம் இல்லை அதனுடைய வியாபகரணங்கள், அதனுடைய மேற்கோள்கள். இந்திரியங்கள் தான் நம்மை ஆட்கொள்ளிட்டு இருக்கு. இதுல மனம் பிரதானம். அந்த மனம், அறிவு, ஆன்மா, இது மூன்றையும் கூட நல்ல நிலையில கூட சேர்த்து சொல்ல எல்லாமே ஒன்றுதான். நாம் அந்த நிலைக்கு உயரணும். அந்த நிலைக்கு நாம உயர்ந்தா சஜ்ஜனங்கள் ஆயிடும். அந்த சஜ்ஜனங்களை ஆகி நம்ம சஜ்ஜனங்களோடு தேர்வோம். அப்படி செஞ்சா சஜ்ஜன சங்காத்தி விட்டல சோயம். விட்டலன் நமக்கு நண்பனாக. விட்டலன் ஒரே ஒரு ஜென்மால நண்பனா ஆக்கிவிட்டா போறோம், உன்னுடைய கடமை முடிஞ்சு அவ்வளவு. அதுக்கப்புறம் நீ இந்த ஜீவன் பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னாக்க மாஜி மாஜா, மாஜி மாஜி ரெண்டுக்கும் லேசா ஒரு வித்தியாசம் இருக்கு. நானே அவனாக மாறிவிடுவேன், நான் அவனாகவும் இருப்பதற்கு அவனே எனக்கு துணை புரிவான். அப்படின்னா என்ன ஆகும்? இன்னும் அடக்கமாவா, இன்னும் பவ்யமாவா. அப்பவதான் போலான்ற ஒரு குணம். அவர்கள் ஒருவேளை தன்னை அறியாது என்ன செய்தாலும் துகாராம் மகாராஜ் சொல்றார் அதை சரி பண்ணி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு அபகத்தில் சொல்றார். கிட்டத்தட்ட இதே கோணங்கள்ல போனாலும் ஆனால் சொல்றார்
ಇಂದ್ರಿಯಗಳು சகல இந்திரியா சகல மனகே பிரதான. அதனால எனக்கு என்னுடைய தேகி கரி தியான விட்டோவாச்சு. எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு வேற ஒண்ணு தெரியலங்கிறது. நான் ஒரு அக்ஞானி, எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு துகாராம் மகாராஜ் சொல்றார், ஜெகத்குரு சொல்றார். எனக்கு தேகி கரி தியான விட்டோபாச்சே, அது ஒண்ணுதான் தெரிஞ்சது அப்படின்னார். ஏன்னா விட்டலன் துகாராம் யாருன்னு தெரியணுங்கிறதுக்காக அந்த அக்ஷரத்தை அந்த அவருடைய அந்த வாக்ஸ்தானத்துல சரஸ்வதி மாதா போய் உட்காருங்க. வாக்தேவி அவருடைய அந்த ஜெக்வால போய் உட்கார்ந்துக்கோ, என்னென்ன அக்ஷரங்கள் அங்க சொல்லணுமோ சொல்லுங்க. அப்படி அவர் சங்கல்பம் பண்ணி முடிச்ச உடனே இங்க விட்டா இங்க துகாராம் மகாராஜ் அக்ஷரங்கள் வெளியில வந்துருது. அதைத்தான் நாம் அபங்கங்களாக அனுஷ்டிச்சுட்டு ஆசிரியப்பட்டு சிரவணம் பண்ணி கேட்டு சந்தோஷம் பண்ணி இந்த ஜீவனுக்கு கிடைக்கிற பிரசாதமா எடுத்துட்டு இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரசாதம் அவர் நமக்கு ஒரு அட்வைஸ் இங்க பண்ணல, எதுவுமே சொல்லல. உனக்கு ஏதாவது அட்வைஸோ மெசேஜே வேணும்னா இங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சஜ்ஜனங்களை அவளோட சங்காத்தத்தை எடுத்துக்கும். சஜ்ஜனங்கள் யாருன்னு சொல்லியாச்சு. அவர் சொல்றார், நான் இதை வாழ்க்கையில உணர்ந்தேன்னு ஒரு அபங்கம் சொல்றார். Salavi
जातो ते तू माझ्या संगाती चालविसी हातो ठरोनिया विठ्ठल हे अंग व्यापिली ते काया बैसला विठ्ठल जीवाची या माझ्या இவ்வளவு சொன்னார் இல்லையா? ஒரு அபங்கத்தில் இந்த உணர்வுகள் அந்தரங்கமாக போய் அமிர்த பாஷ்பமாக உட்காரத்துக்குள்ளே ஒன்னொன்று வெளியில வருது, விருட்சமாக வெளியில வருது, பக்தி விருட்சமாக மாறுறது வருது. உடனே சொல்றாரு, அப்பா நீ ஜேதே ஜாத்தோ தேத்தே தூ மாஜா சங்க. நாம என்ன சொன்னோம்? விட்டல சோயரா சஜ்ஜன சங்காத்தி உணர்ற எனக்கு விட்டலனுடைய சங்காத்தி வந்துருது. நாம் தான் அதை சொல்லணும். விட்டல சோயரா ஆனதுக்கு அப்புறமா ஒரு தரம் ஆகிற வரைக்கும் தான் வேறு வேறு நிலை. விட்டல சோயரா சஜ்ஜன சாங்காத்தி, சஜ்ஜன சாங்காத்தி விட்டல சோயரா. விட்டலன் சோயரனா ஆயிட்டான்னா விட்டல சோயரா சஜ்ஜன சாங்காத்தி, சஜ்ஜன சாங்காத்தி விட்டல சோயரா மாத்தி மாத்தி சொல்ல ஆடிண்டே போலாம். அப்படி ஆடிண்டு போய் என்ன விடலவன் என்ன கைய பிடிச்சு அப்பா மாதிரி சின்ன குழந்தைய ஒண்ணும் தெரியாத பாலா பாலாச்சி சிந்தான எனக்கு என்னெல்லாம் தோணுறதோ, என்ன உணர்வுகள் எல்லாம் வருதோ, என்ன பக்தி எல்லாம் பரிமளிக்கிறதோ அதை நான் வெளிப்படுத்துகிறேன் விட்டலா. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ பாலாஜி சிந்தா
ஏக ஏக தூ மா தாதாரங்க, நீ இந்த அண்ட சராட்சரத்தையும் காப்பாற்றுற தெய்வம் பிரம்மம். ஜேதோ ஜாதோ தேதோ தூ மாஜா சாங்காத்தி சாலவிசி ஹாத்தோ, கையை பிடிச்சு அழிச்சுன்னு போற. இன்னும் ரெண்டு சரணம் சொல்ற, என்ன நான் அனுபவிக்கிறேங்க. இந்த உணர்வுகள் எனக்கு கொடுத்தியே விட்டலா, என்ன ஒரு குழந்தை மாதிரி எடுத்து நான் என்ன நான் என்னால் எதையுமே யோசிக்க முடியலங்க. அவர் எங்க பிறந்தார், யார் தாய் தகப்பன், அது முக்கியமா? அதையெல்லாம் விளக்கணுமா? அவசியம் இல்லை. மனசுல சந்தோஷம் அப்படியே பிரவாகமா எடுத்துட்டு வருது. அப்படி அமிர்த பாஷ்பமாக சந்தோஷம் அனுபூதியாக வெளிப்படும் பொழுது சொல்றார், ஜேதே ஜாத்தோ தேதோ தூ மாஜா சாங்காத்தே சாலவிசி ஹாத்தோ தரோனியா. அது ரெண்டு பக்கமும் பார்த்துட்டே போறீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியலங்கிற. நீ அழிச்சுட்டு போற அந்த கௌத்துக்கு நான் அப்படியே சந்தோஷமா பார்த்துட்டே வரேன்வா. பெரிய ஞானிகள் சொல்லுவா, உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது இப்படியாவது நடக்கும், அப்படி நடக்கணும், அப்படி இருக்கும். நம்ம நல்ல வார்த்தை சொல்லும் பொழுது அருள் வாக்குன்னு சொல்லுவோம். பொதுவாக பல விதமான கோணங்கள் இருக்கு. முக்கியம் அதில் அதற்கு காரணம் என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கை பயணம் ஒரு தேர் நூலை கட்டி இழுத்து கொண்டு போகப்படுகிறது. இரண்டு பக்கமும் வருகின்ற காட்சிகள் உனக்கு தென்படுகிறது. நீ போனாலும் போகாவிட்டாலும் அந்த காட்சிகள் அங்குதான் இருக்குது. இறைவன் அந்த காட்சிகளை உனக்கு அறிமுகப்படுத்துகிறான். உனக்கு அறிமுகப்படுத்துகிறான். அதை சொல்ற, ஜேதோ ஜாத்தோ தேதோ தேத்தே தூ மாஜாஸ். அங்க அழைச்சுன்னு போறேன், இங்க அழைச்சுன்னு போறேன். ஞானேஸ்வரர் நாம் வச்ச சந்தர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துறார். இவர் யார், எந்த சந்தர்கள் எல்லாம் இவர் காலத்தில் இல்லையோ அந்த சந்தர்களுக்கெல்லாம் இவருக்கு திருஷ்டாந்தமாக பிரத்யட்சம் ஆறா. நம்மளால அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளவே முடியுது. எங்கேயோ இருக்க நிலையே வேறு. அது பிரபஞ்ச சூட்சமம். அதற்குள்ள நாம் போய் வெளியில வரவே முடியாது. போனா பாதை தவறி போயிடும். அப்பேற்பட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்துறார். இந்த வெளிப்படுத்தல்கள் கூட சகலா இந்திரியா மனகே பிரதான, நீ விட்டலனை வச்சு தேகி கரி தியானம் செஞ்சேன்னாக்க முதல்ல உனக்கு பக்தி ஸ்புரிக்கும்ன்ற கேரண்டி தர. ரொம்ப முக்கியம் இல்லையா? யாருமே எதுக்குமே கேரண்டி சொல்லல. நம்ம வாழ்வுக்கே ஆதாரம் கேரண்டி எல்லாம் கிடையாது. ஆனா மனசு தைரியமா இருந்து குழந்தைகள் நன்றாக முன்னேறதுக்காக தாயும் தகப்பனும் அம்மையப்பன். அம்மையப்பன்றது ஒரே நிலை. பரமசிவனுக்கும் அம்மையப்பன் என்று உண்டு. மாதா பிதா மாய பாப்பன் விட்டலனுக்கும் உண்டு, ஸ்ரீஹரிக்கும் உண்டு. என்ன பண்றான்னா, சாலவிசி ஹாத்தி நம்மளை கையை பிடிச்சு அழிச்சுட்டு போறாங்க. துகாராம் மகாராஜ் இந்த ஆத்ம அனுபவத்தை உணர்ந்து சொல்றார். துகாராம் மகாராஜ் கையை பிடிச்சுன்னு போறதா துகாராம் மகாராஜ் சரித்திரத்துல வர்ற சித்திரப்படத்துல, சாந்தாராம் எடுத்த சித்திரப்படத்துல காட்டலையேன்னு சொல்லக்கூடாது. காட்டலாம் மாட்டான். ஏன்னா பகவான் இது துகாராம் மகாராஜ் நமக்கு இதை சொல்லறதே பெரிய சமாச்சாரம். இப்படி சொல்லிட்டோம்னு தெரிஞ்சா அப்புறம் அந்த அக்ஷரம் அவசியமா யோசிப்பார். அமீ துஜி வேடி வாக்குடிங்கிறார் ஒரு அபங்கத்துல. வேடி வாக்குடினா நான் ஏதோ பைத்தியக்காரன், நான் வாந்தி எடுப்பேன், ஏதோ வார்த்தைகளை எல்லாம் வெளியே கொண்டு ஒவ்வொன்றும் நாம ஹீர மோதி. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் துகாராம் மகாராஜ். அவர் சொல்றார், அதனால சகலா இந்திரியா மனகே பிரதான தேகி கரி தியான விட்டோ வாச்சே. அங்க மட்டும் நமக்கு மெசேஜ் கொடுக்கிறார், நீ விட்டலனை தேகி கரி தியான. நான் பண்ணினேன், பண்ணின்னு இருக்கேன். முக்காலத்துக்கும் பொறுத்து அவரோட எல்லாமே 3 டென்ஸுக்கும் உண்டு. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். துகாராம் மகாராஜ் அக்ஷரங்கள் அப்படி இருந்துதான் நாமதேவனாக இருந்து துகாராம் வந்தார். நாமதேவ மகாராஜுக்கு சரீரத்தோட வைகுண்ட பிராப்தி கிடைக்கல. பெரிய மகானுபவம். ஏன்னா பிரகலாதனுடைய அம்சம். அங்கதனுக்கு அது கிடைக்கல. அவர்களுக்கெல்லாம் மோட்ச பதவி கிடைச்சது. துகாராம் மகாராஜுக்கு என்ன கிடைச்சது? இந்த அழியக்கூடிய சரீரத்தோட வைகுண்ட பிராப்தி கிடைச்சது. பூத உடலோட வைகுண்ட பிராப்தி யாருக்குமே கிடைக்காது. அப்படின்னா பகவானே சொல்லுக்கார், இதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. நாம் வைத்த நியதிகள் இது. அப்போ ஏன் துகாராமுக்கு கொடுத்தார் அப்படின்னா அவருடைய நிலை அப்படின்னு அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த அபங்கத்தை சொல்லல.
அதனால துக்காராம் சொல்றதே தேகி கரி தியான விட்டோபாச்சே பண்ணினேன்னா விட்டலகே அங்க வியாபிலித்தே காயா விட்டலகே சாயா பைசலா விட்டல துல துஜாச்ச மஸ்தக இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும். மனசை நம்பி ஏமாந்து போயிடாதங்கிற வாணிக்காக சகலா இந்திரியா மனகே பிரதான தேகி கரி தியான விட்டோபாச்சே அப்படிங்கிற இதை எவன் ஒருவன் செய்யறானோ ஒரு அபகத்தை சொல்றான். ரொம்ப அப்படி விளையாட்டா இருக்கும். சில விளையாட்டா எல்லாரும் ரசிக்கிற ரசனையான ஒரு ஓட்டமா உள்ள ஒரு அபங்கம். ஆச்சரியமா இருக்கும். துக்காராம் மகாராஜுக்கு இப்படி இல்லாமல் எண்ணம் வருமா? நான் ரசிச்சிருக்கேன். ஏன்னா அந்த சந்தர் வழி வந்தவாதான் அதையெல்லாம் கொடுக்க முடியும். நாம் அப்புறம் கிளி பிள்ளை மாதிரி எடுத்து இதை அனுபவிக்கிறோம். அந்த அந்த பிரம்ம ரசத்தை அனுபவிக்கிறோம். அவர் சொல்றார், ஜானே பக்தி சா ஜீவாலா தோச்சி தெய்வா சா புத்தடாங்க. தேகிக்கரி தியானத்தினுடைய பலன் என்னன்னா, ஜானே பக்தி அவருக்கு என்ன கிடைச்சதான், நயே விசம்பதா மாஜே மாஜி. எதுவும் ஒண்ணுமே மறந்து போக கூடாது. எனக்கு என்ன ஒண்ணும் மறந்து போக கூடாது. பிரகலாதனுடைய ஆழங்கள், அங்கதனுடைய ஆழங்கள், உத்தவனுடைய ஆழங்கள், நாமதேவனுடைய ஆழங்கள், இவர்களுடைய பரிமாணங்களை எனக்கு சாலவிசி ஹாத்தோ தரோனியான்னு கொடுத்தியே, பைசலா விட்டல ஜீவாச்சியா மாத்தாங்கிற உணர்வை தெளிய வைத்தியே. இந்த தெளிவு எனக்கு மறக்கவே கூடாது. ஜென்ம ஜென்மாந்திரிகள் துக்காராமா உனக்கு அவ்வளவுதான் ஜென்மமே, அதனால்தான் அந்த கையை பிடிச்சு அழிச்சு போற உணர்வை அபந்தமாக கொடுத்தேன்னு சொல்றாரு. இதெல்லாம் அசிரீரின்னு. துக்காராமுக்கு அசிரீர் இல்ல, அனுபவிச்ச அபங்கம் தான். தன்னுடைய வீட்டிலே கிரகத்திலேயே கீர்த்தன் நடக்கும். தினம்னு கூட சொல்லலாம், மிகையாகாது. அவர் வீட்டுல துந்தனா எடுத்தா அதுக்கு ஒன்றும் நேரம் கிளம்புற சாயரட்ச மத்தியானம் போஜன நேரம் காத்தால தான் கிடையாது. அந்த துந்தனான்னு பேர். அதே நாரதர் தும்புறான்னு அந்த தம்பூரை எடுத்தாங்கன்னா கீர்த்தன் தான். உடனே எல்லாரும் வருவா, எல்லாரும் ஆனந்தப்படுவா. போற இடமெல்லாம் எல்லோருக்கும் சொல்ல முடியாத அனுபவங்கள் கிடைக்கும். பேர்பட்ட மகா பிரபு, அவ்வளவு சைத்தன்யம் உள்ள ஒரு சத்துகுரு அவர். அதனால்தான் ஜகத்குருன்னு அவர் சொல்லிடுறார். அந்த பிராந்தியங்களில் எல்லாருமே சொல்லுவாங்க. மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜுக்கு சொல்லுவாங்க. மாவுலின்னா அம்மா பெரிய நிலை. ஆனால் அடுத்த வாட்சியில் சொல்லும்போது ஜகத்குரு துக்காராம் மகாராஜுக்கு ஜெயம். அத்தனை பேரும் அதை அங்கீகாரம் பண்றாங்க. பூலோகம் இல்ல, வைகுண்டத்திலே அவருக்கு அங்கீகாரம் தான். வைகுண்ட பிராப்தியாச்சு. அவர் போனார். பகவானுக்கு மட்டும் சேவை பண்ற அந்த கருடாழ்வார் அவரை அழைச்சிட்டு போனார். அந்த விமானத்தில் அழைச்சிட்டு போயிருக்கார். தேவங்க கிராமத்தில் இன்னும் அதை ஒரு அடையாளமாக சித்தரிக்கப்பட்டு அந்த இடத்தை ஒரு அனுபூதியாக போற வரவர்கள் எல்லாம் தரிசனம் பண்ணி அதில பிரார்த்தனை பண்ணிக்கோ, இது கிடைக்காத ஜென்மால அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்த நிலையில போறார். அவர் சொல்றாரு, இந்த அப்படி பக்தி பண்ற ஜீவன்கள் எப்படி பக்தி பண்ற ஜீவன்கள் சகலா இந்திரியா மனகே பிரதானன்றது தெரிஞ்சுட்டு தெரியும். ஆனால் நம்ம ஜெயிக்க முடியாது. உண்மையில் அவர் ஜெயிச்சா வேற நிலை. கடவுளுடைய இச்சை அவர் ஏற்கனவே அங்கீகாரமாகி so it was written so it shall be done சொல்லுவார். அது ஒரு கட்டளை. அது எப்படி விதிக்கப்பட்டதோ வேற தர்மத்தினுடைய வசனம் எழுது. so it was written so it shall be done, no question about it. அது அப்படித்தான் என்று நிர்ணயிக்கப்பட்டது, அப்படி எழுதப்பட்டது, அப்படியே நடக்கும். அதற்கு கேள்விகளும் பதில்களும் கிடையாது. அப்படியே அதை சொல்ற நயே விசம்பதா மாஜே மாஜே. கீர்த்தன் பண்ண ஜானே பக்திச்சா ஜீவாலா. இந்த ஜீவன் விட்டல்னு ஒரு நாமத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே பஜனைங்கிற ஒரு பிராப்தத்தை கொடுப்பான். பஜனைங்கிற பிராப்தம் வந்த உடனே மனசு என்ன பண்ணும் அப்படின்னாக்க, அவன் உட்கார்றதால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விருட்சம் மாதிரி வளரணும்னு நினைக்கும். அதுக்கு ஆகாரம், அதற்கு நாமங்கிற தீனியை போட்டு வளர்ப்பான். வளர்த்த உடனே அவன் நண்பனாக ஆனதுனால சஜ்ஜனங்களுடைய சங்காத்தத்தை கொண்டு போய் நமக்கு திணிப்பான். நீ ஆசைப்படலைனாம் இழுத்துண்டு போவான். சாலவிசி ஹாத்தோ தரோனியா இழுத்துண்டு போய் நம்ம கொண்டு போய் சேர்ப்பான். இந்த அனுபவத்தை உணரும் போது உனக்கு ஆனந்த கண்ணீர் வருமே தவிர உன்னால் யாரிடமுமே பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு வாருணி நிலைக்கு ஒன்று அழைச்சு கொள்வார்.
அப்பேற்பட்ட மகாபிரபு துகாராம் மகாராஜ் அவர் சொல்றார், அப்படி இந்த உணர்வோட பக்தின்ற ஒரு இன்றைக்கு நான் இந்த உணர்வோட பக்தியை எடுத்துக்க போறேன்னு தீர்மானம் பண்ணிட்டாலே போறோம். அவன் எனக்கு யாருனாக்க அது முக்கியம் இல்லை, அவனுக்கு நான் யாருன்னு சொல்றார். ஜானே பக்திச்சா ஜீவாலா தோச்சி தெய்வாச்சா புத்தளங்கள். எவருடைய வாயிலெல்லாம் நாமம் வருதோ, எவரெல்லாம் சிரவணம் பண்றார்களோ அந்த இடம் வைகுண்ட புரியாக மாறுகிறது. அங்கு அந்த நாமத்தை சொல்பவன், அந்த பக்தியினுடைய உணர்வு வந்தவன் எனக்கு தெய்வத்தினுடைய சிலையாக தெரிகிறான். புத்தடான்னா உயிரோடு இருக்கிற சிலை. நாம எப்பவுமே அதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பார்த்தேன்னாக்க, அந்த சுவாமிக்கு வந்து அது என்ன சொல்லுவோம், அந்த இது பண்ணும்போது திருமஞ்சனம்னு பண்ணுவாங்க. நம்ம அந்த விஷயத்தை திருமஞ்சனம் என்னன்னாக்க அங்க பகவானுக்கு சைத்தன்யம் இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வந்து தோச்சி தெய்வாச்சா புத்தல் அல்ல, தெய்வமே அது. தூரம் நின்று பார்க்கும் பொழுது போயிட்டே இருந்தா தெரியும். அவர்கள் கொடுக்கிற ஸ்ரத்தை, அவர்கள் கொடுக்கிற அந்த ஒரு ஈடுபாடு வந்து நமக்கு உணர்த்தும். அது வந்து தோச்சி தெய்வாச்சா புத்தளா, அவ்வளவு அதுக்கு சிரேஷ்டம் உண்டு. அத சொல்ற துகாராமா, தோச்சி தெய்வாச்சா புத்தளா, அவர்கள் எல்லாம் எனக்கு இறைவனுடைய பிரதிபிம்பங்கள், மூர்த்திகள், உற்சவ மூர்த்திகள். யார் சொல்லுவா? வாயில விட்டல்ற நாமம் வந்து விட்டல்ற நாமம் சொல்லி விட்டல்ற நாமம் சிரவணம் பண்ணா அவனெல்லாம் எனக்கு தோச்சி தெய்வாச்சா புத்தளா, தெய்வத்தினுடைய பிரதிபிம்பம், பகவானுடைய விட்டலனுடைய மூர்த்திகளாக பார்க்கிறேன். நாம ரூபி ஜடிலே கீர்த்தன் தெஞ்ச தாசாமி அங்கிதங்கர். அந்த நாமம் சொல்கிற அத்தனை பேருக்கும் இந்த சரீரம் தன்னுடைய அங்கத்தை தெஞ்ச தாசாமி அங்கிதங்கர் புரியும் எல்லாருக்கும். என்னுடைய அந்த அங்கத்தை அவர்களுக்கு தாசியம் பண்ண சமர்ப்பிக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதற்கு மேல சொல்றதுக்கு கீர்த்தங்கருக்கு யோகியதை கிடையாது, அதிகாரம் கிடையாது. சொல்லிட்டு கடைசிறார், நான் எப்படி பார்க்க விரும்புகிறேன் விட்டலன்னா துகாமனே நாபா விட்டல. எப்படி பார்த்தேன் என்றால் துகாமனே நாபால் விட்டல. பக்தி ஜானேச்சா பக்தி ஜானேச்சா ஜீவனா. பக்தி பண்றோன்ற உணர்வு வந்துட்டாலே போதும். பஜனை கிஜனை எல்லாம் அப்புறம், ஏன்னா அவருக்கு தெரியும் ஒவ்வொன்னா பின்னாடி வந்துட்டே. கவலையும் பட வேண்டாம், எந்த விசாரமும் வேண்டாம். புத்தி இருக்கு பாருங்க, அதை சீர்படுத்த முடியும். அதற்குத்தான் அபியாசம், அதற்குத்தான் ஆசம், அதற்குத்தான் நல்ல நிலையில் உள்ள ஒரு குடும்பத்தில் நாம் பிறக்க வேண்டும். அதற்கு இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். அந்த மனம் இந்த இரண்டும் வந்துடுத்துனா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவனே உதவுவான், விட்டலனே உதவுவான். ஏன்னா துகாராம் மகாராஜ் சொல்லிருக்காரு, ஆத்தா கொட்டதாவே மன துஜ சரண தேக்கிறே. அவன் சரணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி 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 அலப்பாயிருதுன்னா உடனே அவரே சொல்லிருக்காரு, பாக கேலா க்ஷீல கேலா. இது மனசு இல்லையா, ரெக்க கட்டி பறக்கிற சக்தியை கொடுத்துட்ட, அதுக்கு பவுண்டரியே கிடையாது. உன்னை காட்டிலும் ஒரு விஸ்தாரத்தை கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒன்ன வைக்கணுங்கிற உணர்வை நீ கொடுத்தாதானே ஒரு விட்ட. அதற்கு ஞானேஸ்வர் மாதிரி, நாம்தேவ் மகாராஜ் மாதிரி, துகாராம் மகாராஜ் சந்தர்கள் எல்லாம் கிருபை பண்ணால் தானே அந்த அனுபூதி கிடைக்கும். அந்த அனுபூதி கிடைச்செடுத்துனா நீ துகாமணி சொல்ற பாககேலா க்ஷீணகேலா ரெண்டையுமே பகவான் வந்து உனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத பண்ணிடுவான் அப்படிங்கிறார். அதனால அவனை மறக்கவே கூடாதுங்கிற உணர்வு மட்டும் நமக்கு கடைசியா வைக்கிறார். நயே விசம்பதா விசம்பதா, நான் என்னெல்லாம் அபங்கங்கள் சொல்லி வந்தேனோ, உன்னை பற்றின நிலைகள் சொல்லணும், எனக்கு எதுவுமே மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜானே பக்தி சா ஜீவாலா தோச்சி தெய்வாச்சா புத்தளா. பக்தி ஜானேச்சா ஜீவாலா துகாமணே நாபா விட்டல. நான் அப்படித்தான் விட்டலனை பார்க்கணும், நான் பார்க்கிறேன் அப்படிதான். எல்லா ஜீவன்களும் எனக்கு விட்டலாக இருக்கு. பக்தி ஜானேச்சா ஜீவாலா தோச்சி தெய்வாச்சா புத்தளா துகாமணே நாபா விட்டல.
जाणे भक्तीच्या जीवाला, जाणे भक्तीच्या जीवाला, जाणे भक्तीच्या जीवाला, जाणे भक्तीच्या जीवाला, जाणे भक्तीच्या जीवाला.
शिवशंकरा बने भेटूया ध्यान चला बहु ईश्वर
बर आज हे कोल्हापूर नवरात्रीला बर आज हे कोल्हापूर नवरात्रीला बर करती देवीला तो उत्सव खरोखर सोहळा मनोहर रम्य तो खरोखर सुशी मधुगंध चंदनाचा करूया उदो 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 अंबाबाईचा करूया उदो 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 अंबाबाईचा उदो अंबाबाईचा उदो अंबाबाईचा उदो अंबाबाईचा उदो अंबाबाईचा भवानी माता की जय। कोल्हापुरी महालक्ष्मी माता की जय। दुर्गा लक्ष्मी सरस्वती माता की जय। आदिवराशक्ति की जय। ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुकाराम ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुकाराम जय जय विठ्ठल जय हरी विठ्ठल 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 विठ्ठल पांडुरंग हरी वासुदेव हरी पांडुरंग हरी वासुदेव पांडुरंग हरी वासुदेव भारत माता की जय सनातन धर्म की जय। सर्व संतनों की जय। लोका समस्ता सुखिनो भवन्तु समस्त सन्मंगलानि सन्तु हरि हरि ओम। ओम